திருச்சிற்றம்பலம். சீரார் சிவக்கொழுந்தை தெல்லமுதை செந்தேனை ஆராதி வான்பொருளை பஞ்ச உரு ஆன ஒன்றை பேரான விண்ணொளியை பேரின்ப ஆதியை நேராக எந்நாளும் நெஞ்சு இருத்தி வாழ்வேனே. திருச்சிற்றம்பலம். அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இடைக்காடலை பற்றி. இடைக்காடலின் அருள் எல்லோரும் சேர்ந்து பெறலாமா? வாங்க பார்க்கலாம் அவருடைய கதையை. அவருடைய கதை என்னன்னாக்கா, இப்போ நான் பாடின பாட்டு சாரீரம் என்னும் வைத்திய நூலில் இருக்குது. அவர் எழுதிய நூலோ வைத்திய நூல், வருடாதி நூல், தத்துவ பாடல், தியான செய்யுள், இப்படி ஏராளமாக இருக்குது. ஐயன் ஜீவ சமாதி மதுரை ஆதி சொக்கநாதர் ஆலயம், திருவண்ணாமலை, இடைக்காட்டூர், சிவகங்கை மாவட்டத்தில், திருவிடை மருதூர், தஞ்சாவூர் மாவட்டம். இப்படி ஐயன் இத்தனை இடத்துல ஜீவ சமாதி இருக்கிறாரு. இவருடைய கதையை புலிப்பாணி சித்தர்கிட்ட போகர் பெருமான் சொல்கிறார். போகர் 7000 அவர் ஒரு பாடலை சொல்கிறாரு. மட்டான இடைக்காடர் சாதி பேதம் மகத்தான கோணாரை எண்ணலாகும், திட்டமுள்ள கோத்திரங்கள் 18 திகழான நூலதனில் கண்ட மட்டும் காலமுடன் இடைக்காடர் பிறந்த நேர்மை சட்டமுடன் சொல்கிறேன் தன்மை பாரே. தன்மையாம் புரட்டாசி மாதமப்பா தாழ்வாக இரணியனை கொன்ற வன்மையாம் திருவாதிரை 2ஆம் காலம் வலப்பமுடன் அவதரித்த சிசுபாலன் தானே. இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு போகிறோம் இல்லையா? அந்த சிவன் கோவிலில் நவகிரகங்கள் இருக்குது இல்லையா? அந்த நவகிரகங்கள் எல்லா கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்குதா, இல்லை 9 கிரகங்களும் ஒவ்வொரு திசையில் இருக்குதா? ஒவ்வொரு திசையில் இருக்குது. அந்த ஒவ்வொரு திசையில் இருக்கிற கிரகங்களை மாற்றி அமைச்ச பெருமை யாருக்குன்னா இடைக்காடர் பெருமானுக்கு தான். ஐயனை இடைக்காடரும் என்றும் சொல்லுவாங்க, இடைக்காட்டூரார் அப்படின்னு சொல்லுவாங்க, இடையன் என்று சொல்லுவாங்க. அதாவது இடையன் அப்படின்றது ஒரு குலம். அதாவது இடைக்காடார் அப்படிங்கிறது இதில் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணுன்னாக்கா இடை காடார் வருது இல்லையா? கா, அந்த காவை நீங்கள் அழுத்தி சொல்லிங்கன்னா ஆ வரும். இடை ஆடார். இடைங்கிறது நம்ம இமைக்கு சென்ட்ரலில், அதுதான் இடை. உள்ளார ஆடவர் யார்? அந்த நடராச பெருமான் தான் உள்ளார உட்காந்து ஆடுறது. இடை ஆடார், இடையில் உட்காந்து ஆடுறவர், அவருக்கு அப்படி ஒரு பேர் அமைஞ்சிது. எல்லாரும் காலப்போக்கில் இடைக்காடார் இடைக்காடார் அப்படின்னு வந்துடுச்சு. அப்படியே கூட சொல்லலாம். ஆனால் உண்மையாக ஆராய்ச்சி பார்க்கணுன்னா இதுதான் உண்மை. இடையில் ஆடியவர் அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் ஐயன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு அடிபட்டுடுச்சு. அந்த ஆடு அடிபட்டதில் அந்த கால் உடஞ்சி ரத்தம் கசிஞ்சு ரொம்பவும் அந்த ஆடு ரொம்ப கதற ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆடு கதறி அழுவுறதை பார்த்து இவருக்கு தாங்க முடியல. அந்த ஆட்டுடைய கால் கூட ஆறி போச்சு, இவர் கண்ணிலேருந்து நீர் வடியல. அவ்வளோ கருணை. அந்த கருணையை கொண்டு ஈசன் அருள் புரிகிறார். இப்படி ஒருவர் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மேலோங்கி இருக்கிறாரு. நவசித்தர்களில் ஒருத்தர் கொங்கணரை கூப்பிட்டு அவருக்கு போயிட்டு உபதேசம் செய்யி அப்படின்னு ஈசன் கட்டளையிடுறாரு. அதுக்கப்புறமா கொங்கணர் இவரை இடைக்காடர் பெருமானை பார்த்து அவருக்கு அருள் புரிகிறார், உபதேசம் செய்கிறாரு.
உபதேசம் செஞ்சு ஒவ்வொரு ஞானத்தையும் கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு தவத்தில இருக்கிறாரு. அந்த தவத்தில இருந்து அவர் இருக்கிற ஊர்ல இன்னும் சில காலம் கழித்து ஒரு பெரிய பஞ்சம். எப்படி நிலைனாக்கா, அப்படியே நீர் வறத்து போய், ஆ ஆத்துல தண்ணி இல்லாம, பூமியில தண்ணி இல்லாம, பெரிய பஞ்சம், பசின்னு வரப்போகுது. அத தவத்தில உணர்ந்துட்டாரு. இத எப்படி மக்கள்ட்ட போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு, மக்கள்ட்ட போய் சொல்றாரு. "அட போடா பைத்தியக்காரா" அப்படின்றாங்க. எல்லாரும் போய் சொல்றாரு. "இப்படி வரப்போகுது, அப்படி வரப்போகுதுன்ட்டு." "நீ போய்ப்பா பைத்தியக்காரா, நீ போயிட்டு வா" அப்படின்ட்டு யாரும் அவர் பேச்ச நம்பல. சரின்ட்டு அதுக்கப்புறம் இவர் மேய்க்கிற ஆட காப்பாத்தி ஆவணுமே! இவர் மேய்க்கிற ஆடையும் காப்பாத்தணும், இவரும் வாழணும் இல்லையா? அதுக்காக என்ன ட்ரெய்னிங் குடுக்குறாருன்னா, அந்த எருக்க இல இருக்கு இல்லையா? அது தண்ணிலாம் தேவையில்ல. எப்பேர்ப்பட்ட பஞ்சம் வந்தாலும் அது பச்சை பசேல்ன்னு தான் இருக்கும். அந்த எருக்க இலைய எடுத்து ஆட்டுக்கு போட்டு நல்லா சாப்பிட வச்சு, அத ட்ரெய்னிங் குடுத்து நல்லா வளர்க்குறாரு. இவருக்கு தேவையான அ கேழ்வரகு, வரகு இப்படியெல்லாம் ஒவ்வொரு தானியமா எடுத்து, அவர் ஒரு குடிசை கட்டுறாரு. அந்த குடிசையில அத குழப்பி அந்த செவுத்தோட செவுரா வச்சு பூசுறாரு. நாளைக்கு எல்லாமே பஞ்சமா வரும்போது, இதெல்லாம் நல்லா பழகணும் அப்படின்னுட்டு. அதேபோல அவர் இருக்கிற குடிசையிலயும் பெரிய ஆழமா ஒரு குழிய நோண்டி, அந்த இடத்துல கிட்டத்தட்ட தண்ணீர் தேக்கி வச்சுக்கிறாரு. தண்ணிய கொஞ்சமா குடிச்சு பழகுறாரு. இவரு தியானத்தில கண்ட மாரியே பின்னாடி பஞ்சம் வந்துருச்சு. நீர் வரத்து கம்மியாயிடுச்சு. ஆத்துல தண்ணி இல்ல. இயற்கை ஓரறிவெல்லாம் சாவர கண்டிஷன்ல வந்துடுச்சு. அங்க இருக்கிற மக்கள்லாம் கஷ்டப்படுற இதுல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவரு சொன்ன பேச்ச கேட்காம எல்லாரும் கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க மக்களும். அதுக்கப்புறம் இவரு பைத்தியக்காரன்னு சொல்லி ஊர விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க இவர. அதனால அவர பத்தி கவலைப்படல. அவங்கள பத்தி கவலைப்படல. இவரு வந்து ஆட கரெக்ட்டா பார்த்துக்கிட்டாரு. அந்த ஆடு எருக்க இலைய நல்லா சாப்பிட்டு பழகி வந்தனால, உள்ளார போயிட்டு அந்த செவுத்துல தேய்க்க தேய்க்க ஆடு கீழ கொஞ்சம் கொஞ்சமா அந்த வரகெல்லாம் கொட்டுது. அந்த வரக எடுத்து அவரு கஞ்சி காய்ச்சி, கூழ் காய்ச்சி குடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த பஞ்சத்த, வறட்சிய ஏற்படுத்துனாங்க இல்லையா? நவகிரகங்கள். ஒண்ணா கூடி 9 பேர் வராங்க அந்த ஊருக்கு. ஏன்னா, நம்ம கரெக்ட்டா செஞ்சிருக்கிறோமா? இறைவன் இட்ட கட்டளை நம்ம கரெக்ட்டா செஞ்சிருக்கோமா? எல்லா உயிரினங்களும் அ போய் சேர்ந்துதா? அப்படின்னு ஒரு விசிட் பண்றதுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தாக்கா, எல்லாருமே காணோம். எல்லாரும் பலி ஆயிடுச்சு. ஓரறிவு எல்லாம் போயிடுச்சு. ஒருத்தர் மட்டும் இருக்கிறாரு. இடைக்காலர் மட்டும் இருக்கிறாரு. அங்க அவரு வளர்க்குற ஆடு மட்டும் இருக்குது. இது எப்பிட்றா சாத்தியம்ன்னு சொல்லிட்டு, நவகிரகங்களும் பெரிய ஆச்சரியமாயி போச்சு. அந்த நவகிரகங்கள் வந்து இவரு இடைக்காலர்ட்ட போய் கேட்குறாங்க. ஆனா நவகிரகங்கள் ஒண்ணா போயி இது ஒரு இது கேட்கல அவங்கள்ட்ட. எல்லாரும் ஒரே கிரகமா போய் கேட்குறாங்க. "எப்படி நீ மட்டும் வாழற?" அப்படின்னுட்டு, "இந்த வறட்சி இல்ல" அப்படின்னுட்டு. இவருக்கு தெரிஞ்சிடுச்சு இடைக்காலர். நீ வந்தது யாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடிசைக்கு வந்து, நீங்க விருந்து சாப்பிடணும் அப்படின்னாங்க. என்னடா இது ஒருத்தனும் கூட இங்க பசி இல்லாம அவனும் செத்து போய் கிடக்குறான். எனக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு 9 பேர் வந்தாங்க. சரி வா அப்படின்னுட்டு. அங்க நல்லா அருமையா கூழ் காய்ச்சி அவருக்கு குடுத்தாரு. ருசியில நல்லா குடிச்சுட்டாங்க. அந்த மயக்கத்துல 9 பேருமே அங்கேயே படுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இடைக்காலர் பெருமான் ஒரு அறிவோட யோசிச்சாரு. இந்த 9 பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்தா நாடே நாசமாயிடும். அதனால கரெக்ட்டா இவங்கள யார் யார எப்படி எப்படி பிரிச்சு வச்சா, அந்தந்த காலத்துக்கும் தண்ணீர் கிடைக்கும். அந்தந்த காலத்துக்கும் காத்து கிடைக்கும். அந்தந்த காலத்துக்கும் அது அது வேணும். ஒரு கிரக நிலை சரியில்லைன்னா, இன்னொரு கிரகம் நல்லா வேலை செய்யும். அதுக்காக என்ன பண்ணாரு, 9 கிரகத்தையும் 9 திசையில கரெக்ட்டா மாத்தி அமைச்சுட்டாரு. முடிச்சு பார்த்தோன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில இருக்கும்போது அவங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அந்த நவக்கிரகங்களுடைய குரு தேவர்ட்ட போறாங்க. இந்த மாரி நடந்தது குருதேவா எப்படின்ட்டு. இது எனக்கு ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். நீங்க தான் அவசரப்பட்டு போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அவரு குரு சொல்றாரு. அந்த நவக்கிரகத்தினுடைய குரு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த ஊர்ல 9 கிரகத்தையும் 9 திசையில வச்சிருப்பாரு. அங்க தண்ணி, ஆத்துல கரை புரண்டு தண்ணி போகுது. எல்லா உயிரினங்களும் திரும்பவும் இந்த ஓரறிவு உயிரினங்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அக்கம் பக்கம் இருந்த ஊர் மக்கள்லாம் இந்த ஊர்ல வந்து குடும்பம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இடைக்காடர் பெருமானுடைய அருள் அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது. இடைக்காடர் வந்து வணங்க வந்தாங்க, புகழ வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கும்பிடு போட்டுட்டு
என்ன அப்படியே சொல்லாம கொள்ளாம அடுத்த ஊருக்கு கிளம்பிட்டாரு. அவ்வளோதான். இனிமே இந்த மக்கள்கிட்ட நம்ம எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நவுந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சில காலம் இருந்து, அப்புறமா திருவண்ணாமலைக்கு ஞானம் பெற்று ஜீவசமாதி அடைஞ்சாரு. அவரு ஜீவசமாதி அடைஞ்ச இடம்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மதுரையில, திருவண்ணாமலையில, இடைக்காட்டூர்ல, திருவிடைமருதூர்ல. இடைக்காடர் பெருமானின் அருளைப் பெற்று நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேரறிவுடனும் என்றும் பேர் அழகுடனும் சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும் நற்தொழிலும் நாகரீக வணிகமும் உயர்ந்த பதவியும் சிறந்த பணியும் சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் விரைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும் இந்த உலக தொண்டர்களின் வாழ்வில். குரு வாழ்க, குருவின் புகழ் வாழ்க, குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க. அன்னை வாழ்க, அன்னையின் புகழ் வாழ்க, அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க. தந்தை வாழ்க, தந்தையின் புகழ் வாழ்க, தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.